டெய்லர் சித்ரா. இப்போ ஒரு அழகான ஃபேன்சி பேட்டர்ன் தான் தைக்கிறேன். கவுனு 1 வயசு குழந்தைக்கு 1.5 வயசு குழந்தைக்கு ஆகிற மாதிரி தான். இது எப்படி இப்போ ஃபேன்சியாக தைக்கிறேங்கிறது தான் ஒரு டிப்ஸு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 4 ஃபோல்டிங் வச்சோம். அதாவது 2 கிளாத் எடுத்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ 2ஆம் மடிக்கும்போது 4 கிளாத்து. அதே மாதிரி பேட்டர்னுக்கு வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் எல்லோ கலரில். அதுவும் நம்ம பக்கம் பார்த்த மாதிரி 2ஆம் மடிச்சுக்கலாம். 2ஆம் அடிச்சுட்டு பாருங்கள், இது வந்து நெக்கு வரைகிறேன். இது வந்து ஒரு 2 வயசு குழந்தைக்கு போடலாம். ஸோ அதுக்காக தான் வரைகிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டு வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த நம்ம ஹைட்டுக்கு எடுக்கிற கிளாத்துலேருந்து இந்த பேட்டர்ன் வைக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கணும். சரிங்களா? அது நம்மளை அது செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோல் வரைஞ்சிட்டு சுடிதாருக்கு நம்ம வெட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இடுப்பளவு எடுத்து நீளமாக வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். அந்த ஷேப் வந்து கோடு போட்டுக்கலாம். போட்டு ஒரு இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணி அதையும் வந்து நம்ம கோடு போட்டுக்கலாங்க. கோடு போட்டுட்டு பாருங்கள், இந்த எல்லோ கலர் கிளாத் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கலர் கிளாத் தான் வந்து பேட்டர்னு. பிங்க்கு வந்து லென்த்து ஹைட்டு எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு டிப்ஸுக்காகவும் ஒரு மாடலுக்காக தான் லைனிங் கட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் நல்ல கிளாத்து வச்சு நீங்கள் அடித்து திருப்பிக்கணும். சரிங்களா? இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பேட்டர்னை. இது ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். என்னோடய வீடியோஸ் வந்து ஒரு 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதை நான் போடுறேங்க. நான் கற்றுக்கிட்டது எல்லோரும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுகளும் ஐடியாவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் கற்றுக்குங்க, அதனால் தப்பு இல்லை. ஸோ புதுசாக பார்க்குற பிக்னஸ்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து கட் பண்ணுறோம். நெக்கு கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக 6 கிளாத்தையும் வச்சு அப்படியே நெக்கு கட் பண்ணிவிட்டு ஆம்கோலும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த வரைஞ்ச இடத்த ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நமக்கு ஹைட்டு. சரிங்களா? இப்போ இந்த நெக் இருக்கு இல்லைங்களா, அந்த நெக்கிலேருந்து ஒரு 2 இன்ச்சு இறக்க வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்குன்னா 1/2 இன்ச்சு வந்து நமக்கு தையல் வாசிக்கு போயிடும். ஸோ பாக்கி வந்து 1.5 இன்ச்சு கிடைக்கும். சரிங்களா? இந்த 1.5 இன்ச்சிலேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 2 இன்ச்சு மொத்தமாக எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதிலேருந்து நீளமாக கிராஸாக வந்து ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாங்க. ஸ்கேல் வச்சு பாரு, இந்த மாதிரி 1 இன்ச்சு அகலம் வர மாதிரி நீளமாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். நீளமாக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இதை வந்து அந்த எல்லோ கலர் கிளாத்தை மட்டும், கலர் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த கலர் சொல்லிகிட்ருக்கேன். இந்த எல்லோ கலர் கிளாத்தை மட்டும் இந்த 2 இன்ச்சு இறக்கத்துலேருந்து அழுங்காமல் வெட்டி எடுக்கணும். மேலேருந்தே நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த 2 இன்ச்சு இறக்கத்துலேருந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, அதையும் நீட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிசரை வச்சு நீட்டாக கட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஷேப் வருதுன்ட்டு. அதே மாதிரி இந்த எல்லோ கலர் கிளாத்தும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு பேட்டர்ன் டிசைன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டிசைனு. இதுதான் வந்து நமக்கு பேட்டர்ன். இப்போ நெக்கு வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். சைடெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து பேக் சைடு, இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் நமக்கு பேட்டர்ன் ஒர்க் வந்து நம்ம வைக்கணும். இதுக்கு பாருங்கள் 3 பேட்ச் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டோனோ எது இருக்குதோ அது வந்து இந்த மாதிரி 3 எண்ணம் வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இது வந்து லைனிங் கிளாத்து. இதுக்கு வந்து நல்ல கிளாத்து வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து அடித்து திருப்பிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு மாடலுக்காகவும் ஒரு டிப்ஸுக்காகவும் புதுசாக பார்க்குற பிக்னஸ்க்காகவும் வந்து தான் இது போட்டுட்ருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை இருந்ததுன்னா நீங்களும் அது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் போட்டு. இப்போ ஸ்லீவெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பைப்பிங் வச்சாலே போதுங்க, அழகாக இருக்கும் ஸ்லீவ்லெஸில். இல்லையா சின்ன சுருக்கு மாதிரி வச்சும் வந்து நம்ம ஸ்லீவுக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? ரெண்டு பக்கம் நல்ல கிளாத் வச்சு அடிச்சுக்கணும். அதே மாதிரி பேட்டர்னுக்கு வந்து ஆப்போசிட் கலராக ஏதாவது ஒன்று வந்து பேட்டர்ன் கிளாத் வச்சு நம்ம தைக்கும்போது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். கோட்டு டைப்பில் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த மாதிரி மாடல். இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நெட் கிளாத்தில் எல்லாம் வச்சு கவுன் ஸ்டிச் பண்ணலாம். நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோ நான் போடுறேன் நான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆகும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிது பிடிக்கலன்ட்டு. அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து பேட்சும் வச்சிட்டோம்னா ஒரு பேட்சும் வச்சுக்கலாம், 3 பேட்சும் வச்சுக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான். ஃபுல் கவுன் இதுதான் மாடலுங்க. இந்த மாடல் தைச்சிங்கன்னா ஒரு வயசு 1.5 வயசு குழந்தைக்கு வந்து தாராளமாக போடலாம். ஸோ இது ஒரு மாடலுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து ஹைட் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஹைட் வந்து நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்கிறதுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நார்மலாகவே வீட்டில் ஒரு கவுன் நல்ல கவுனாக இருக்கும். ஸோ அது வந்து ஹைட் பத்தாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அது ஹைட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிப்ஸு. இதுவும் ஒரு டிப்ஸு தான். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ இந்த ஹைட் இருக்குது இல்லைங்களா, இந்த 10வது ஹைட்டுக்கு வந்து இப்போ இந்த பிங்க் கலர் இருக்குது. இந்த பிங்க் கலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்துக்கலாங்க. நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி சின்ன சின்ன ஃப்ளீட்டாக குட்டி குட்டி ஃப்ளீட்டாக வச்சு அது எவ்வளோ பிரெத் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஹைட் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தாராளமாக குழந்தைக்கு போடலாம். இது வீட்டில் இருக்கிற கவுனுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸு நல்ல கவுனாக இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு பத்தாமல் போயிடும். ஸோ நம்ம ஒரு 1/2 மீட்ரு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்து நம்ம அடிஷ்னலாக வந்து ஒரு சின்ன சின்ன சுருக்கு வச்சு அந்த இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஹைட்டு கிடைக்கும். நமக்கு போட்டோருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. சரிங்களா? இப்போ நான் பிங்க் வச்சுருக்கேன், இல்லைன்னா அந்த எல்லோ ஆப்போசிட் கலரு இந்த மாதிரியும் வைக்கலாங்க. நமக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் வந்து நம்ம வச்சு போடும்போது அந்த கவுன்களும் வேஸ்ட் ஆகாது, பழைய கவுனும் வேஸ்ட் ஆகாது. நம்ம புதுசாகவும் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த பழைய கவுன் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸு தான். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி சுருக்காக வச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கவுனு. இப்போ பழைய கவுனுக்கும் இப்போ இருக்கிற கவுனுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா, ஹைட்டு ஜாஸ்தியாக தெரியுதுங்களா? ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸு தான். அதுக்காக தான் சொல்கிறேன், என்னோடய வீடியோஸில் கண்டிப்பாக ஒவ்வொரு டிப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள். இடையில ஒவ்வொரு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது டைலரிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து விரும்பி பார்ப்போம். ஸோ அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் நமக்கு வேணுங்க. எல்லோரும் தைக்கலாம், தைக்காமல் இல்லைங்க. அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக நமக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர்லேயும் நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த கிளாத்தை மேலே எடுத்து வச்சு மேலேயும் கூட ஒரு கோடு அடித்து அதாவது ஓவர்லாக் போட்டும் கூட குட்டி குட்டி சுருக்காக வச்சு மேலேயும் கூட வச்சுக்கலாம், எலாஸ்டிக் வச்சு. ஸோ அது நம்மளோட இஷ்டம்தான். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி தான் மேலேயும் வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து ஹைட் கிடைக்கும். ஹைட் கம்மியாக இருந்ததுன்னா ஹைட் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெட் கிளாத் வச்ச மாதிரி கவுன் வந்து உங்களுக்கு போடுறேன் நான். ப்ளவுஸும் போடணுங்க. அதே மாதிரி கோட் இருக்கு இல்லைங்களா, சுடிதார் டாப்புகளுக்கெல்லாம் கோட்டு அந்த மாடல் எல்லாம் போடுறேங்க. ஸோ எனக்கு டைம் இல்லாதனால தான் என்னால் போட முடியல. கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சேனலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.